அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலக்குமார்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டனர்? ஏ நெருப்பு, பி ஒளி, சி மண், டி நீர். சரியான பதில் பி ஒளி. மலக்குமார்களுக்கு உணவு, பானம் அல்லது தூக்கம் போன்ற தேவைகள் உண்டா? ஏ ஆம் உண்டு, பி இல்லை, சி தூக்கம் மட்டும் உண்டு, டி உணவு மட்டும் உண்டு. சரியான பதில் இல்லை, அவர்களுக்கு இவை போன்ற மனித தேவைகள் இல்லை. அல்லாவிடமிருந்து நபிமார்களுக்கு இறைச்செய்தியை கொண்டு வரும் பொறுப்பு யாருடையது? ஏ மீகாயில் அலைஹி, பி இஸ்ராஃபீல் அலைஹி, சி ஜிப்ரீல் அலைஹி, டி மலக்குல் மௌத். சரியான பதில் சி ஜிப்ரீல் அலைஹி. மலைகள் மற்றும் மழை பொழிவதற்கு பொறுப்பான மலக்கு யார்? ஏ ஜிப்ரீல் அலைஹி, பி மீகாயில் அலைஹி, சி இஸ்ராஃபீல் அலைஹி, டி மாலிக் அலைஹி. சரியான பதில் பி மீகாயில் அலைஹி. கியாமத் நாளில் சூர் எக்காலம் ஊதும் பொறுப்பு யாருடையது? ஏ ஜிப்ரீல் அலைஹி, பி இஸ்ராஃபீல் அலைஹி, சி ரித்வான் அலைஹி, டி மலக்குல் மௌத். சரியான பதில் பி இஸ்ராஃபீல் அலைஹி. உயிர்களை கைப்பற்றும் பொறுப்பு யாருடையது? ஏ மீகாயில் அலைஹி, பி மலக்குல் மௌத், சி இஸ்ராஃபீல் அலைஹி, டி ஜிப்ரீல் அலைஹி. சரியான பதில் பி மலக்குல் மௌத், உயிரை பறிக்கும் வானவர். கபரில் மண்ணறையில் கேள்வி கேட்க வரும் இரு மலக்குமார்கள் யார்? ஏ ரகீப் மற்றும் அதீத், பி முன்கர் மற்றும் நகீர், சி ஹாரூத் மற்றும் மாரூத், டி ஜிப்ரீல் மற்றும் ரித்வான். சரியான பதில் பி முன்கர் மற்றும் நகீர். மனிதர்களின் நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்யும் மலக்குமார்களின் பெயர் என்ன? ஏ முன்கர் மற்றும் நகீர், பி ரகீப் மற்றும் அதீத், சி ஹாரூத் மற்றும் மாரூத், டி மாலிக் மற்றும் ரித்வான். சரியான பதில் பி ரகீப் மற்றும் அதீத், கிராமுன் காதிபீன். ஸ்வர்க்கத்தின் காவலராக இருக்கும் மலக்கின் பெயர் என்ன? ஏ மாலிக் அலைஹி, பி ரித்வான் அலைஹி, சி ஜிப்ரீல் அலைஹி, டி இஸ்ராஃபீல் அலைஹி. சரியான பதில் பி ரித்வான் அலைஹி. நரகத்தின் காவலராக இருக்கும் மலக்கின் பெயர் என்ன? ஏ ரித்வான் அலைஹி, பி மாலிக் அலைஹி, சி மீகாயில் அலைஹி, டி இஸ்ராஃபீல் அலைஹி. சரியான பதில் பி மாலிக் அலைஹி. மலக்குமார்களுக்கு திருமணமான பிள்ளைகள் உண்டா? ஏ ஆம், பி இல்லை, சி சிலருக்கு உண்டு, டி தெரியாது. சரியான பதில் பி இல்லை, அவர்களுக்கு பாலினம் கிடையாது. மலக்குமார்கள் அல்லாவுக்கு மாறு செய்வார்களா? ஏ ஆம் செய்வார்கள், பி இல்லை, சி சில சமயம் செய்வார்கள், டி தெரியாது. சரியான பதில் பி இல்லை, அல்லாஹ் இட்ட கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவார்கள். வானத்தில் மலக்குமார்கள் தொழுவதற்காக இருக்கும் பைத்துல் மாமூர் எனும் இடத்திற்கு ஒரு நாளைக்கு எத்தனை மலக்குகள் நுழைகிறார்கள்? ஏ 1000, பி 70000, சி 1,00,000, டி 500. சரியான பதில் பி 70000. ஒருமுறை நுழைந்தவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள். ஜிப்ரீல் அலை அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள் இருப்பதாக ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது? ஏ 2, பி 4, சி 600, டி 100. சரியான பதில் சி 600. மலக்குமார்கள் மனித உருவில் வர முடியுமா? ஏ முடியாது, பி ஆம், சி கனவில் மட்டும் வரலாம், டி தெரியாது. சரியான பதில் பி ஆம், அல்லாஹ் அனுமதித்தால் வர முடியும். தாயின் வயிற்றில் இருக்கும் கருவுக்கு உயிரூட்டுவதற்கும் அதன் விதியை எழுதுவதற்கும் மலக்கு எப்போது வருகிறார்? ஏ 10 நாட்கள், பி 40 நாட்கள், சி 9 மாதத்தில், டி குழந்தை பிறந்த பிறகு. சரியான பதில் பி 40 நாட்கள். கல்வியை தேடிச் செல்பவர்களுக்காக மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? ஏ உணவு தருகிறார்கள், பி அவர்களின் இறக்கைகளை விரிக்கிறார்கள், சி தூங்குகிறார்கள், டி எதுவும் செய்வதில்லை. சரியான பதில் பி அவர்களின் செயலில் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் இறக்கைகளை விரிக்கிறார்கள். அர்ஷை, அதாவது இறைவனின் சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருக்கும் மலக்குகள் எத்தனை பேர்? ஏ 2, பி 4, சி 100, டி 1000. சரியான பதில் பி 4. கியாமத் நாளில் 8 பேர்,
அல் குர்ஆன் 69:17. நரகத்தின் காவலர்களாக இருக்கும் மலக்குகள் மொத்தம் எத்தனை பேர்? ஏ 10, பி 19, சி 100, டி 70. சரியான பதில் பி 19. அல் குர்ஆன் 74:30. ஹாரூத் மற்றும் மாரூத் ஆகிய மலக்குகள் எங்கு அனுப்பப்பட்டனர்? ஏ மக்கா, பி பாபிலோன், சி எகிப்து, டி மதீனா. சரியான பதில் பி பாபிலோன், தற்போதைய ஈராக், சோதனையாக அனுப்பப்பட்டனர். மலக்குமார்கள் எதைக் கண்டு அஞ்சுகிறார்கள்? ஏ மனிதர்களை, பி அல்லாஹ்வின் கோபத்தையும் அவனது மகத்துவத்தையும் கண்டு, சி ஷைத்தானை, டி விலங்குகளை. சரியான பதில் பி அல்லாஹ்வின் கோபத்தையும் அவனது மகத்துவத்தையும் கண்டு. ஜிப்ரீல் அவர்கள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தன் நிஜ உருவத்தில் எத்தனை முறை தோன்றினார்? ஏ ஒரு முறை, பி இருமுறை, சி 10 முறை, டி ஒவ்வொரு முறையும். சரியான பதில் பி இருமுறை, ஹிரா குகைக்கு அருகிலும் சித்ரத்துல் முன்தஹாவிலும். மனிதன் எப்போது அல்லாஹுவை துதிக்கிறானோ அல்லது மார்க்க சபையில் இருக்கிறானோ அப்போது மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? ஏ ஓடிவிடுகிறார்கள், பி அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களுக்காக மன்னிப்பு தேடுகிறார்கள், சி சத்தம் போடுகிறார்கள், டி தூங்குகிறார்கள். சரியான பதில் பி அவர்களை சூழ்ந்து கொண்டு மன்னிப்பு தேடுகிறார்கள். குர்ஆன் ஓதப்படும்போது அதை செவிமடுக்க மலக்குகள் கீழே இறங்கி வருவார்களா? ஏ இல்லை, பி ஆம், சி தெரியாது, டி சில சமயம். சரியான பதில் பி ஆம், சக்கீனா அதாவது அமைதி இறங்குகிறது. மலக்குமார்களுக்கு ஆசை, கோபம் அல்லது பொறாமை போன்ற உணர்வுகள் உண்டா? ஏ ஆம், பி இல்லை, சி கோபம் மட்டும் உண்டு, டி பொறாமை மட்டும் உண்டு. சரியான பதில் பி இல்லை, அவர்கள் இச்சை மற்றும் உணர்ச்சிகளிலிருந்து தூய்மையானவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.